ஷாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கடக ராசி ராகு கேது பலன்கள் என்ன செய்யலாம்? 26/4/2025 முதல் கடக ராசிக்கு 8இல் வருகிறார். அஷ்டம ராகு, அஷ்டம சனி ராசியில், செவ்வாய் நம்ம ராசியிலே இருக்கிறார். பாருங்கள், இருக்கிற கிரகங்கள் ராகு சனி, அஷ்டம சனி நடக்குது. செவ்வாய் போய் குடும்பத்தில் நீச்சமாகிறார். நமக்கு பாருங்கள், லக்கணத்திலேயே ராசியிலேயே நீச்சமாகிறார். நமக்கு கடகராசிக்கு அஷ்டம சனியை விட அஷ்டம ராகு அதிக கஷ்டம் கொடுக்கும், தொழிலை கெடுக்கும். இருப்பதை விட்டு பறக்கிறதை பிடிக்கிற கதை தான். கடன், நோய், விரோதம் ஏற்படுத்தும். எனவே நமக்கு அஷ்டம சனியில் 3 இடம் மாற்றும். பொதுவாக அஷ்டம சனி நடக்கும்போது வீடு மாற்றம் ஏற்படுத்தும். 3 இடத்தை மாற்றும். இருந்தவனையும் கெடுக்கும், சேர்ந்தவர்களையும் கெடுக்கும். பொதுவாக கடகராசிக்கு அஷ்டம சனியை விட அஷ்டம ராகு அதிக கஷ்ட நஷ்டம் கொடுக்கும், தொழில் கெடுக்கும். இருப்பதை விட்டு பறக்கிறதை பிடிக்கிற கதை தான். கடன், நோய், விரோதம் ஏற்படுத்தும். போதாக்குறைக்கு செவ்வாய் வேறு நம்ம மேலேயே நீசமாகி உட்கார்ந்துள்ளார். மண், மன, கட்டிடம், சகோதரம், கணவன், மனைவி இது வகையில் சிரமப்படுத்துவார். அடுத்தபடியாக செவ்வாய் 14/9/2025 வரையிலும் நம்மை ஒரு வழி பண்ணிவிடுவார். ஆகையினால் நமக்கு தசாபுத்திகள் நடக்கும்போது பெரிய கஷ்டங்கள் வராது, சமாளிக்கக்கூடிய திறமைகள் இருக்கும். ஒரு மனிதனுக்கு 7.5 சனியை விட அஷ்டம சனி சுருக்கி 30 மாதம் கொடுக்கும். 8இல் ராகு 8இல் சனி படுத்தத்தான் செய்யும். 26/2026 வரைக்கும் வைகாசி மாதம் 12க்கு பிறகுதான் ஓரளவு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். பொறுமையாக இருந்து குலதெய்வம் திருச்செந்தூர் முருகன், பழனி முருகன் தெய்வங்களை வணங்கி சிரமப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். முதல் மாற்றம் 6/3/2026. ரெண்டாவது 26/5/2026 வரை தெய்வ சிந்தனையோடு இந்த சிரம காலத்தை கடந்து செல்லுங்கள். நமக்கு மற்றபடி கிரகங்கள் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு இல்லை. ஆகையால் ராகு சனியும் கெடுதல், செவ்வாயும் கெடுதல், இந்த மாதிரி நம்மளை பாடாப்படுத்துகிறது. இருக்கிற தொழிலை கெடுக்கும். நமக்கு பொறுமையாக இருக்கணும். தயவு செய்து கடவுளோட அனுகிரகம் வேணும். குலதெய்வம் கோயில் போங்க, யாரையும் காயப்படுத்தாதீங்க. பெரியவங்களை போய் வணங்கி ஆசீர்வாதம் பண்ணுங்கள். முடமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது உதவி பண்ணுங்கள். இதெல்லாம் செய்தால் சனி பகவான் நன்மை செய்து தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகிற மாதிரி சிறு சிறு உபாதை கொடுத்து உங்களை நல்வழிப்படுத்துவார். நமக்கு பெரிய சிரமத்திலிருந்து சும்மா நலம் கொஞ்சம் ஏற்படுத்துவார். ஆகையினால் திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க, பழனி மலை முருகனை வழிபடுங்க. தெய்வ சிந்தனையோடு யாரையும் காயப்படுத்தாதீங்க. நடப்பது நடக்கட்டும் என்று பொறுமையாக இருந்து நடந்து கொண்டால் இந்த அஷ்டம சனி, அஷ்டம ராகு, செவ்வாய் நீச்சம் இதை ஜெயிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.